வணக்கங்க. இது ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் நம்ம மின்சாரத்தையும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி, அதாவது ஈபியிலேருந்து வரக்கூடிய கிரிட் மின்சாரத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அது ஹைப்ரிட் சிஸ்டம்னு போயிடுது. இந்த மாதிரி இந்த இலுப்பூர் புதுக்கோட்டை பக்கத்தில் இங்கே இந்த மாதிரி ஒரு 2 கிலோவாட்டு ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குறோம். கரண்ட்டே இல்லைனாலும் இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கரண்ட்டு வந்துச்சுன்னா அதிலேருந்து ஈபி கரண்ட்லேருந்து மறுபடியும் எடுத்து சார்ஜ் பண்ணிக்கிடும், சோலார்லேயும் சார்ஜ் பண்ணிக்கிடும். இந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மின்சாரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா மின்சாரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக நான் ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டேன், ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க, கரண்ட்டு பில்லே மிச்சம் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சோலார் சிஸ்டம் போடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோலார் சிஸ்டம் போட்டிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு கசப்பான அனுபவம் ஏற்பட்டிருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஈபி மின்சாரத்துலேயும் எடுத்து சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய சோலார் மின்சாரத்தோடு சேர்த்து கொடுத்துருவாங்க. சோலாரில் தான் சார் ஓடும், சோலார் தீர்ந்த உடனே ஈபியிலேருந்து எடுத்துக்கிடும், உங்களுக்கு பகல் பூரா கரண்ட்டு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஈபி கரண்ட் இல்லைன்னா சோலார்லேருந்து வரக்கூடிய மின்சாரத்தின் மூலிமா அதை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அதிலிருந்து உங்களால் டிவி, ஃபேனு, லைட்டு, மிக்சி, கிரைண்டர் இப்படி எல்லாத்தையும் ஓட்ட முடியும். ஆனால் ஈபி மின்சாரத்தை சேர்த்த உடனேயே நைட்டு நேரம் ஃபுல்லாக பேட்டரியை ஃபுல்லாக நிறச்சி வச்சிரும். காலையில் 7 மணிக்கு சோலார் எனர்ஜி வரும்போது ஏற்கனவே பேட்டரி ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணி விட்ரும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேனோ லைட்டாக போடும்போது அந்த ஃபேனு லைட்டுக்கு தேவையான மின்சாரத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். இதனால் வரக்கூடிய சோலார் மின்சாரம் பூரா தேவையில்லாமல் வெளியிலேயே நிற்கும், சார்ஜ் ஆகாது. சரின்னு ஒரு 11 மணி 12 மணி போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பயன்படுத்தி பேட்டரியை தீர்த்த உடனே சோலார் மின்சாரம் உள்ளே வரும். உள்ளே சார்ஜ் ஆக ஆரம்பித்த உடனேயே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மணிக்கெலாம் சார்ஜிங் நின்று போயிடும். அதில் 3 மணிக்கு வரைக்கும் சார்ஜ் ஆனது சாயங்காலம் ஒரு 6-7 மணி வரைக்கும் வரும். மறுபடியும் ஈபி மின்சாரத்துக்கு பயன்பாட்டுக்கு போகும். மறுபடியும் நீங்கள் ஹைப்ரிட் சிஸ்டமாக யூஸ் பண்ணணும். இதில் கரண்ட்டு மிச்சமாகாது. ஆனால் ஒரே ஒரு பயன் உண்டு. என்னென்னா, சார் எங்கள் வீட்டில் அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகுது. ஒரே ஒரு இந்த பர்டிகுலர் வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபேன் இல்லை, லைட் இல்லை, ஏசி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ஏசி பிரச்சனை இல்லாமல் ஓடணும். அதுக்கு கரண்ட்டு பில்லு மிச்சமாகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. கரண்ட்டு பில்லு மிச்சமே ஆக வேண்டாம். ஆனால் எனக்கு ஏசி ரன் ஆகிக்கிட்டு இருக்கணும், ஃபேனு ஓடணும், ஃப்ரிட்ஜு ரன் ஆகணும், வீடு ஃபுல்லாக கரண்ட் இருக்கணும். பகலில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட்டை கட் ஆகிடுது. லோ வோல்டேஜ் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு எனக்கு சோலார் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குன்னே டிசைன் பண்ணி கொடுத்தது தான் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம். இதனால் உங்களுக்கு கரண்ட்டு பில்லு மிச்சமாகாது. ஆனால் எந்த நேரமும் உங்கள் வீட்டில் சோலார் எனர்ஜி இருக்கும். இந்த சிஸ்டத்தில் ஒரு எம்பிபிடி தனியாக போட்டு ஒரு 48 வோல்ட்டு 100 ஏஹெச் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி கொடுத்துருக்கேன். இதான் அது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி C1 டைப்பு. லெட் ஆசிட் பேட்டரி மாதிரி 10 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா லெட் ஆசிட் பேட்டரி எல்லாமே சோலாருக்கு போடக்கூடியது C10ன்னு பேர். அந்த C10 ரேட்டிங்னா 10 மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக 10 ஆம்பியர் கரண்ட்டை வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஃபுல்லாகும். C20 அப்படின்னா 20 மணி நேரம் 10 ஆம்பியர் கரண்ட்டை வச்சு நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆகி பேட்ரி ஃபுல்லாகும். ஆனால் C1 டைப்பில் நீங்கள் 2000 வாட்ஸை 80 ஆம்பியர் 75 ஆம்பியர் கொண்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 மணி நேரத்தில் பேட்ரி ஃபுல்லாகிடும். அதுக்காக தான் நம்ம லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி இங்கே போட்டு கொடுத்துருக்குறோம். அதுக்குன்னு 45 ஆம்பியர் டெடிக்கேட்டடாக ஒரு எம்பிபிடி சார்ஜர் போட்டுடுறோம். அப்போது நல்லா சார்ஜ் ஆகும், கரண்ட்டு பிரச்சனையே இருக்காது.